Good morning students. Lesson 6 12th standard economics page number 100. Role of commercial banks in economic development of a country. அதாவது பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கியின் பங்கு. Capital formation மூலதன திரட்சி. Banks play an important role in capital formation which is essential for the economic development of a country. They mobilize, அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் செய்கிறது அதனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல். தே மொபிலைஸ் த ஸ்மால் சேவிங்ஸ் ஆஃப் த people scattered over a wide area through their network of branches all over the country. அதாவது பீப்புள்ஸ் வந்து அங்கங்கே ஒய்டர் ஏரியாவில் அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகி பீப்புள் இருக்காங்க, அவங்கள பூரா ஒன்றிணைச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி வைக்கிறது இந்த பேங்கோட வேலை. அண்ட் மேக் இட் அவைலபிள் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ். அந்த பணத்தை வந்து அந்த ப்ரொடக்டிவ் பர்பஸஸ்க்கு பயன்படுத்துகிறது. இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்கோட ஃபஸ்ட்டு பங்கு என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபார்மேஷன், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், channelizing the funds, encouraging rights type of industries. Banks monetize debt, finance to government, employment generation. Bank promote entrepreneurship. Nowadays banks offer very attractive schemes to induce the people to save their money with them and bring the savings mobilized to the organized money market. இப்போ வந்து நவடேஸ் வந்து பேங்க் வந்து நிறைய அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிச்சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பணத்தை வந்து சேவிங் பண்ணுறதுக்காக. இஃப் த பேங்க்ஸ் do not perform this function, savings either remains idle or used in creating other assets. அப்போ பேங்க் வந்து இந்த மாதிரி புதிய புதிய ஸ்கீம் கொண்டு வரல அப்படின்னா அந்த பணம் வந்து வேறு சொத்துக்களை சேமிக்க பயன்படும். எந்த மாதிரியான சொத்துக்கள்? கோல்டை வாங்கி வைப்பாங்க, which are low in scale of plan priorities. அதாவது இந்த மாதிரி சேர்க்கும்போது இந்த பிளானுக்கு வந்து இது பயன்படாது, அவ்வளோ மிக குறைச்ச அளவுன்னு பொருளாதாரத்துக்கு பயன்படும். நெக்ஸ்ட் வந்து கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், கடன் உருவாக்கம். பேங்க்ஸ் கிரியேட் கிரெடிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் மோர் ஃபண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் பேங்க் வந்து நிறையா கடன் கொடுக்குறாங்க. கிரெடிட் கிரியேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காகவும் அந்த கடன் கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட், நிறைய பேரை வேலைக்கு அமர்த்துறதுக்காக கடன் கொடுக்குறாங்க. சேல்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், நிறைய பொருட்களை விற்கிறதுக்காகவும் கடன் கொடுக்குறாங்க. அண்ட் தேர் பை தே பிரிங் அபவுட் ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதன் மூலமா பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி அடைவதற்கு பயன்படுகிறது. சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அதிக உற்பத்தி திறனை கொண்ட முதலீட்டை பயன்படுத்துகிறது நோக்கி அந்த பணத்தை பயன்படுத்துகிறது. பேங்க் இன்வெஸ்ட் த சேவிங்ஸ் மொபிலைஸ்டு பை தம் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ். கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் நாட் த ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸோட வேலை ஒன்லி கேபிட்டல் ஃபார்மேஷன் மட்டும் அல்ல. பூல்டு சேவிங்ஸ் should be allocated to various sectors of the economy. அதாவது ஒரு இடத்துல பணத்தை அதிகமாக சேமித்து பொருளாதாரத்துக்கு பயன்படுத்துகிறது. with a view to increase the ப்ரொடக்டிவிட்டிக்கு இந்த பணத்தை பயன்படுத்துகிறது உற்பத்திக்கு. then only it can be said to have performed an important role in the economic development. பொருளாதார வளர்ச்சிக்கு இது வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், சரியான தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல். மெனி பேங்க்ஸ் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பை எக்ஸ்டெண்டிங் லோன் டு ரைட் டைப் ஆஃப் பர்சன்ஸ். அதாவது சரியான மனிதர்கள் சரியாக அந்த இண்டஸ்ட்ரீஸை பயன்படுத்துறதுக்கு இந்த பணம் வந்து பயன்படுது. இன் திஸ் வே தே ஹெல்ப் நாட் ஒன்லி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது நம்ம நாட்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு மட்டும் இந்த பணத்தை பயன்படுத்துறதில்ல, பட் ஆல்சோ ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, பொருளாதார வளர்ச்சிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தே கிராண்ட் லோன் கொடுக்குறாங்க, அட்வான்சஸ் கொடுக்குறாங்க டு மேனுஃபேக்சர்ஸ் ஹூஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் கிரேட் டிமாண்ட்.
இதுக்கு வந்து அதிகமான தேவை இப்போ வந்து நம்ம நாட்டில் இருக்குது. The manufacturers in turn increase their products by introducing new methods of production and assist in raising the national income of the country. இதன் மூலியமாக நம்ம நாட்டு வருமானம் அதிகரிக்குது. Sometimes subprime lending is also cloned. சில நேரத்தில் வந்து குறைந்த சில சின்ன துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. That is how there was an economic crisis in the year 2007-2008 in the யூஎஸில் இந்த மாதிரி நடந்தது. பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்ட், கடனை பணமாக்குதல். கமர்ஷியல் பேங்க்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் த லோன் டு பி ரீபெய்டு ஆஃப்டர் எ சர்டன் பீரியட் இன்டு கேஷ். அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த லோனை வந்து ரீபே பண்ணியிருக்கணும். which can be immediately used for the business activities. அப்போ அந்த பணத்தை வந்து அவங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. Manufacturers and wholesale traders cannot increase their sales without selling goods on credit basis. அதாவது இது வந்து பொருட்களை விற்காமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு கடன் கொடுத்து அதை வந்து நல்லா ஊக்குவிச்சு மறுபடியும் விற்க வைக்கிறதுக்கு இந்த பேங்க் வந்து பயன்படுது. பட் கிரெடிட் சேல்ஸ் மே லீட் டு லாக்கிங் அப் ஆஃப் கேபிட்டல். அந்த நேரத்தில் வந்து இந்த கேபிட்டல் முதலீடு செய்வதற்கு கொஞ்சத்தை நிறுத்தி வச்சிடறாங்க. அஸ் எ ரிசல்ட் ப்ரொடக்ஷன் மே ஆல்சோ பி ரெடியூஸ். அப்போ அந்த சமயத்தில் ப்ரொடக்ஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ் பேங்க்ஸ் ஆர் லெண்டிங் மணி பை டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த கடன் கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிட்றாங்க. பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் ஆர் ஏபிள் டு கேரி அவுட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன். அதாவது பொருளாதாரத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சில நேரம் பணத்தை கொடுத்து அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து உதவி செய்யுது. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸ் டு கவர்மெண்ட், அதாவது அரசிற்கு நிதி வழங்குதல். கமர்ஷியல் பேங்க் வந்து கவர்மெண்ட்டுக்கும் பணம் கொடுக்குது. சரியா? கவர்மெண்ட் இஸ் ஆக்டிங் ஆஸ் த ப்ரொமோட்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட்டராக செயல்படுது. ஃபார் விச் ஃபைனான்ஸ் இஸ் நீடட் ஃபார் இட். பேங்க்ஸ் ப்ரொவைட் லாங் டேர்ம் கிரெடிட். இப்போ அந்த சமயத்தில் நீண்டகால கடனாக பேங்க் வந்து கடன் கொடுக்குது டு கவர்மெண்ட்டுக்கு. பை இன்வெஸ்டிங் தேர் ஃபண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அரசு பத்திரங்களை வாங்கி கொண்டு கடனாக கொடுக்குது. அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ், குறுகிய கால கடனாகவும் கொடுக்குது. பை பர்ச்சேசிங் ட்ரெஷரி பில்ஸ். சில ட்ரெஷரி பில்ஸை வாங்கிட்டு குறுகிய கால கடனும் கொடுக்குது. ஆர்பிஐ ஹேஸ் கிவன் 68,000 crores டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ கடன் கொடுக்குது. இந்த இயர் 2018-19 கடன் கொடுத்தது. திஸ் இஸ் 99% த ஆர்பிஐ சர்ப்ளஸ். அதாவது ஆர்பிஐயில் மிக அதிகமாக இருந்த பணத்திலிருந்து 99% வந்து கவர்மெண்ட்டுக்கு கடனாக கொடுத்தது. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அதாவது வேலை வாய்ப்பினை உருவாக்குதல். ஆஃப்டர் த நேஷனலைசேஷன் ஆஃப் பிக் பேங்க்ஸ், அதாவது பெரிய பெரிய பேங்க்லாம் நேஷனலைசேஷன் ஆன பிறகு பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஹேஸ் க்ரோன் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். அதாவது இன்னும் பேங்கிங் இண்டஸ்ட்ரியையும் அதிகப்படுத்துகிறாங்க. பேங்க்ஸ் பிரான்ச்சஸ் ஆர் ஓப்பன்டு ஃப்ரீக்வெண்ட்லி. அதாவது நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடங்களில் ஓப்பன் பண்ணப்பட்டது. விச் லீட்ஸ் டு த கிரியேஷன் ஆஃப் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதன் மூலியமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. பேங்க்ஸ் ப்ரொமோட் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது வங்கிகள் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல். இன் ரீசன்ட் டேஸ் பேங்க்ஸ் ஹேவ் அஸ்யூம்டு த ரோல் ஆஃப் டெவலப்பிங் ஆண்டர்பிரினர்ஷிப் பர்டிகுலர்லி இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக், அதாவது நம்மளை மாதிரி வளர்ந்து கொண்டிருக்க நாடுகளுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் அவங்கள அதிகப்படுத்துறதுக்காக லோன் கொடுக்குது. லைக் இந்தியா பை இன்டியூசிங் நியூ ஆண்டர்பிரினர்ஸ் டு டேக் அப் த வெல் ஃபார்முலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். நல்ல ப்ராஜெக்ட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி கடன் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் கவுன்சிலிங் சர்வீசஸ் லைக் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரியல் கைடன்ஸ். டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, மேனேஜரியல் கைடன்ஸும் அந்த பேங்க் கொடுத்து நிறைய லோன் கொடுக்குது. பேங்க்ஸ் ப்ரொவைட் 100% கிரெடிட் ஃபார் ஒர்த்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது நல்ல ப்ராஜெக்ட்ஸுக்கு 100% லோன் கொடுக்குறாங்க. விச் இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி ஃபீஸபிள் அண்டு எக்கனாமிக்கலி வையபிள். அதாவது நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு பேங்க் 100% வந்து கடன் கொடுத்து ஊக்குவிக்குது. நம்மள்கிட்ட பணம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, கடன் வாங்கியே நம்ம வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் த கண்ட்ரி. இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் NBFI, அதாவது வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள்.
அதாவது வங்கி இல்லாமலே இன்னும் நிறைய இந்த ஃபினான்சியல் முத்து ஃபைனான்ஸ் அப்படி இருக்காங்க இல்லையா, அதான் வங்கி இல்லாத நிறுவனங்கள். எ நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் பேங்க் ஃபினான்சியல் கம்பெனி, அதாவது என்பிஎஃப்சி இஸ் எ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தட் டஸ் நாட் ஹேவ் எ ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ், அதாவது அதுக்கு வந்து உரிமம் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு, ஆர் இஸ் நாட் சூப்பர்வைஸ்ட் பை த சென்ட்ரல் பேங்க். ஆனால் இந்த பேங்க் இதை வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து சூப்பர்வைஸ் பண்ணாது. இந்த என்பிஎஃப்ஐஸ் do not carry on pure banking business, இது வந்து பேங்க் மாதிரி செயல்படாது. பட் they will carry on other financial transaction, ஆனால் பணத்தை எல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும். they receive டெபாசிட்டை ரிசீவ் பண்ணிக்கிறோம் அண்ட் கிவ் லோன் கொடுக்கும். they mobilize people's சேவிங்ஸையும் அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அண்ட் யூஸ் த ஃபண்ட்ஸ் டு, அந்த ஃபண்டை என்ன செய்வாங்க, ஃபைனான்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு பயன்படுத்துவாங்க. இன் ஷார்ட் தே ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் அண்டர்டேக் பாரோயிங் அண்ட் லெண்டிங், இந்த மாதிரி வந்து கடன் கொடுக்குறது, அந்த கடனை திருப்பி செலுத்துறது, அந்த மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருக்கும். தே ஆப்ரேட் இன் போத் த மணி அண்ட் த கேபிட்டல் மார்க்கெட், அதாவது இது வந்து பண அங்காடி பண சந்தையில் இது செயல்பட்டு கொண்டு இருக்கும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்பிஐஎஃப்ஐ இஸ் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைடு இன்டு 2 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி 2 விதமாக பிரிக்கப்படுது. அண்டர் த லேட்டர் கேட்டகரி கம்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், அதாவது அந்த லேட்டராக எப்படி பிரிக்காங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், நம்பர் 2 ஃபைனான்ஸ் கார்பரேஷன், நம்பர் 3 சிட் ஃபண்ட், நம்பர் 4 பில்டிங் சொசைட்டிஸ், நம்பர் 5 இஷ்யூ ஹவுசஸ், நம்பர் 6 இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அண்ட் லாஸ்ட் ஒன் 7 யூனிட் ட்ரஸ்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இப்படி நிறைய பிரிவாக பிரிக்கப்படுகிறது. சரியா, இதே வந்து அதாவது கவர்மெண்ட் அல்லாத இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன பிரிவுகளில் இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்கை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா மைய வங்கி. ஏ சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க், அதுக்கு இன்னொரு பேர் ரிசர்வ் பேங்க் ஆர் மானிட்டரி அத்தாரிட்டி, இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தட் மேனேஜஸ் எ ஸ்டேட்ஸ் கரன்சி, அதாவது நம்ம நாட்டு பணத்தை மேனேஜ் பண்ணுற பொறுப்பு வந்து அந்த சென்ட்ரல் பேங்க்கு உண்டு. மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வந்து நிர்வகிக்கிறது சென்ட்ரல் பேங்க் தான். இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆல்சோ யூஸ்வலி ஓவர்சீ த கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ், அதாவது அந்த குறிப்பிட்ட நாட்டில் உள்ள கமர்ஷியல் பேங்கையும் அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க. யார், சென்ட்ரல் பேங்க் தான் கவனிச்சுக்கிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், அதாவது சென்ட்ரல் பேங்க்னாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானாலும் ஒன்று தான். அதனுடைய ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறோம். பணிகள், ஃபங்க்ஷன் ஆனது பணிகள். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் இந்தியன்ஸ் சென்ட்ரல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் which controls the monetary policy of the இந்தியன் ருபி. நம்ம இந்தியன் ருபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து சென்ட்ரல் பேங்க் தான் இருக்குது. இட் கமென்ஸ்டு இட்ஸ் ஆப்ரேஷன் ஆன் 1st April 1935 in accordance with the Reserve Bank of India Act 1934 சட்டம் கொண்டு வரப்பட்டு 1935 வந்து நம்ம இந்திய ருபீஸ் அவருடைய அத்தாரிட்டியை அதை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒரிஜினல் ஷேர் capital was divided into shares of 100 each fully paid, அதாவது இந்த மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஃபுல்லி பெய்டு, இதெல்லாமே அந்த சென்ட்ரல் பேங்க் தான் வந்து நிர்வகிக்குது. விச் ஆர் இனிஷியலி ஓனர்டு என்டையர்லி பை ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ், இதில் வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸும் பங்கேற்பாங்க. ஃபாலோயிங் இந்தியன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆன் 15th August 1947 பிறகு இந்த ஆர்பிஐ வாஸ் நேஷனலைஸ்டு ஆன் 1st January 1949 நேஷனலைஸ்டு பேங்காக மாறியது. ஃபஸ்ட்டு ஒன் மானிட்டரி அத்தாரிட்டி, பண அதிகார அமைப்பு. இட் கண்ட்ரோல்ஸ் த சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கானமி டு ஸ்டெபிளைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது நம்ம நாட்டில் இந்த பண அளிப்பு வந்து நிலையானதாக இருக்கிறது வந்து சென்ட்ரல் பேங்கோட பொறுப்பு. மெயின்டைன் ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது பேலன்ஸ் உள்ள பணம் வந்து நம்ம நடைமுறையில் இருக்கணும். அட்டைன் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி, அது வந்து நிலைத்தன்மையுடையதாக இருக்கணும். கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸ்ட்ரென்தன் பேங்கிங் சிஸ்டம் நிலையானதாக இருக்க வேண்டும். இந்த இஷ்யூர் ஆஃப் கரன்சி அப்படின்னா காகித பண வெளியீடு. இந்த அப்ஜெக்டிவ் இஸ், அதாவது 500 rupees 2000 rupeesலாம் இப்போ இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அச்சடித்து வெளியிடுறது சென்ட்ரல் பேங்க் தான். இந்த அப்ஜெக்டிவ் இஸ் டு மெயின்டைன் த கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி
அதாவது இந்த நம்ம நாட்டோட வரவு செலவு எல்லாமே அதனுடைய கணக்கு எல்லாமே வந்து சென்ட்ரல் பேங்கோட பொறுப்பு தான். சரியா? கிரெடிட் சிஸ்டம் அதுக்கான பணத்தை அச்சிடுவது பொறுப்பு. இட் இஸ் த சோல் அத்தாரிட்டி டு இஷ்யூ கரன்சியை இஷ்யூ பண்ணுறதோட முக்கிய பொறுப்பு சென்ட்ரல் பேங்க் தான் உண்டு. இட் ஆல்சோ டேக்ஸ் ஆக்ஷன் டு கண்ட்ரோல் த சர்க்குலேஷன் ஆஃப் ஃபேக் கரன்சி. அப்படின்னா என்ன? போலி பணம், கருப்பு பணம், அதை வந்து சர்க்குலேஷன் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் தான் இருக்குது. த இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ், வங்கி உரிமங்கள் வழங்குபவர். ஆஸ் பர் செகண்ட் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? எவ்ரி பேங்க் ஹேஸ் டு அப்டைன் பேங்கிங் லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐட்ட எல்லா பேங்க்குமே லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். டு கண்டக்ட் பேங்கிங் பிஸ்னஸ் இன் இந்தியாவில் பிஸ்னஸ் பேங்க் இருக்கணும் அப்படின்னா அது சென்ட்ரல் பேங்க்கிட்ட அவங்க வந்து என்னது லைசன்ஸ் வாங்கி தான் செயல்பட முடியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹிஸ்ட்ரி. ரிசர்வ் பேங்க் வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஹிஸ்ட்ரி. ஃபார்மேஷன் ஆன் April 1, 1935 இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்பிஐ ஆக்ட் 1934 ஆக்ட் கொண்டு வரப்பட்டு அது வந்து 1935 உருவாக்கப்பட்டது. நேஷனலைஸ்டு ஆன் January 1, 1949 நேஷனலைஸ் மாற்றப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் மூவ்டு ஃப்ரம் கல்கட்டா டு மும்பை 1937 மூவ் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து கல்கட்டாவில் தான் இருந்தது, அப்புறம் மும்பைக்கு. அடுத்தது அஸ்பான் ஸ்மித் வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர். அவர் தான் ஆர்பிஐ கூடிய ஃபர்ஸ்ட் கவர்னர். அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன். இட் இஸ் த சென்ட்ரல் பேங்க் it is the central bank regulator for all bank in India. அதாவது எல்லா பேங்கையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் இதுக்கு தான் இருக்குது. ஆல்சோ கால்டு லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட். அதாவது மற்ற பேங்க்கு கடன் கொடுக்குற பேங்க்கு இதுக்கு தான் இருக்குது. கவர்னர்ஸ் அண்ட் 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் அலாங் வித் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் பை த GOI. அதாவது கவர்னர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன செயல்பாடுகள்? இஷ்யூஸ் கரன்சி இஷ்யூ பண்ணுறது. பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட். இட் கலெக்ட்ஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்டோட அந்த ஃபண்டு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது. ரெகுலேஷன் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தை ரெகுலேஷன் பண்ணுறது. கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரெக்ஸ்னால் அந்த ஃபாரின் அமௌண்ட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் சரி பண்ணுறது. கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன் கொடுக்குறத இவ்வளவு தான் கடன் கொடுக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் சென்ட்ரல் பேங்க் தான் இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூயிங் பேப்பர் கரன்சி வாஸ் ஸ்டார்டட் இந்த 18th century தான் பேப்பர் கரன்சி இஷ்யூ பண்ணப்பட்டது. ப்ரைவேட் பேங்க்ஸ் சச்சஸ் த பேங்க் ஆஃப் பெங்காலில் தான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பேங்க்கில் தான் இது இஷ்யூ பண்ணப்பட்டது. அப்புறம் இந்த பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் த பேங்க் ஆஃப் மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் பிரிண்டட் பேப்பர் மணி. இந்த பேங்க் தான் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் மணியை பிரிண்ட் பண்ணது. The first rupee was introduced by Shershah Suri based on a ratio of 40 copper pieces per rupee. Per rupee வந்து 40 copper pieces. சரியா? அந்த மாதிரி அச்சடிச்சிருக்காங்க. The name was derived from the Sanskrit word rupayaங்கிற வேர்ட்லேருந்து வந்தது. மீனிங் சில்வர். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சில்வர். ஈச் பேங்க் நோட் ஹேஸ் இட்ஸ் அமௌண்ட் ரிட்டர்ன் இன் 17 லாங்குவேஜஸில் அதில் இருந்தது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஆன் த ஃப்ரண்ட் அண்ட் 15 அதர் ஆன் த பேக் சைடு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் இருந்தது. இல்லுஸ்ட்ரேட்டிங் த டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரி, அதாவது நம்ம நாட்டோட வேற்றுமையில் ஒற்றுமை அதை பிரதிபலிக்கும் விதமாக அது இருந்தது. நெக்ஸ்ட் பேங்கர் டு த கவர்மெண்ட், அரசுக்கான வங்கி. எந்த வங்கி? சென்ட்ரல் பேங்க் வந்து அரசுக்கான வங்கி. இட் ஆக்ட்ஸ் as பேங்கர் போத் டு த சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குரிய வங்கி அது. இட் ப்ரொவைட்ஸ் ஷார்ட் டேர்ம் கிரெடிட், குறுகிய கால கடன் கொடுக்கும். இட் மேனேஜஸ் ஆல் நியூ இஷ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் லோன்ஸ், அதாவது புதிய கவர்மெண்ட் லோனை உருவாக்கும். சர்வீசிங் த கவர்மெண்ட் டெப்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் நர்ச்சரிங் த மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் பத்திரங்களை மார்க்கெட்டில் விற்கக்கூடிய
பவரும் இந்த சென்ட்ரல் பேங்க் தான் உண்டு. இட் அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆன் பேங்கிங் ஃபினான்சியல் சப்ஜெக்ட்ஸ். ஃபினான்சியல் சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கணும், எவ்வளோ பணம் டெபாசிட் இருக்கணும், எவ்வளவு வந்து ரிசர்வில் இருக்கணும், எவ்வளவு வந்து கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறது சென்ட்ரல் பேங்க் தான். பேங்க் வங்கியின் வங்கி. RBI இஸ் த பேங்க் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா as it provides லோன் டு பேங்க்ஸ். அதாவது மற்ற பேங்க்கு எவ்வளோ லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இதுதான். அக்செப்ட் த டெபாசிட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அண்ட் ரீடிஸ்கவுண்ட் த பில்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். அதாவது அந்த பேங்க்குரிய டெபாசிட்டை குறைக்கிறதும் கூட்டுறது எல்லாமே எல்லா பொறுப்பும் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் தான் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து lender of last resort. The banks can borrow from the RBI by keeping eligible securities as collateral at the time of need or crisis. அதாவது என்ன ப்ராப்ளம்னாலும் இந்த சென்ட்ரல் பேங்க் தான் அதை சால்வ் பண்ணி வைக்கணும். when there is no other source. அதாவது வேறு பேங்க்கில் சோர்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் பேங்க் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். Thank you students.